ஹலோ மாமா. அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் உங்கள்ட்ட பேசுறியா? கொடுங்க. ஹலோ. ஹலோ. எப்போ வருவீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ப்ராப்ளம். அப்புறம் அவ்வளவு காஸ்ட்லியா மண்டபம் வேணுமா? ஏதாவது கோவில் இல்லைன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ் அப்படி போயிடலாம்ல? ஏன்னா முதல் நாள் ஈவினிங் உள்ள போயிட்டு மறுநாள் மத்தியானம் வெளியே வந்துட போறோம். அந்த ஒரு நாள் கூத்துக்கு 6 லட்சம் ரூபாய் செலவழிக்கணுமா? ரொம்ப அதிகமா இருக்குல்லங்க. முன்னாடி எல்லாம் கல்யாணம்னா சொந்தக்காரங்க, பங்காளிங்க, சம்மந்தி வீட்டுக்காரங்கன்னு எல்லாரும் குடும்பத்தோட வந்திருந்து உட்காந்து பேசி சிரிச்சு கைத்தட்டி விளையாடிட்டு நைட்டு பூரா பேசிட்டே இருந்து கல்யாணமே ஜாம் ஜாம் நடக்கும். ஆனா இப்பெல்லாம் யாரும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வர்றதே இல்லை. அப்படியே யாரும் குடும்பத்தோட வந்தா கூட மொய் எழுதிட்டு கடமைக்கு வந்துட்டு போட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு நம்ம 6 லட்சம் ரூபாய் செலவழிக்கணும். கொஞ்சம் யோசிங்க பிளீஸ். நானும் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஹலோ மாப்பிள்ள. மாமா என்ன மாமா பேசிட்டு இருக்கும்போது உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க? அப்படி என்னப்பா பேசுறேன்? அந்த அம்மா மூஞ்சி என்ன சொல்றாங்க? சரி அப்புறம் பேசலாம். கல்யாணத்தை கோவில்ல வைக்கலாமான்னு கேக்குறாங்க. இத பாருங்க, உங்களுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், இல்ல உங்களுக்கு யாரும் வேண்டான்னு கூட விடலாம். ஆனா எங்களுக்கு அப்படி முடியாது. நாங்க ரொம்ப பெரிய குடும்பம். இப்ப போன்ல சொன்னாரே, கோவில்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அப்படிலாம் எங்களால பண்ண முடியாது. சித்தப்பா நம்ம போலாம் வாங்க. இவங்க ஏதாவது பேசி முடிவு பண்ணிட்டு நமக்கு போன் பண்ணட்டும். நீ சொன்னது தப்பு இல்லடா, சொன்ன விதம் தான் தப்பு. ஆமா, அத நேர்ல போயோ இல்ல மாமாவை அனுப்பி பேசியிருந்தாலோ நடந்திருக்க போகுது. அத விட்டுட்டு நீ போன்லயே ஊர்ல இல்லாத தத்துவம் எல்லாம் பேசி இருந்திருப்ப. அவங்க தப்பா எடுத்துக்கிட்டாங்க. இந்தா காபி சாப்பிடு. இப்ப என்ன மண்டபம் ஓகேன்னா எல்லாம் முடிஞ்சிட போகுது. இதெல்லாம் தவிர்க்க முடியாது மாப்பிள்ள. மண்டபக்காரங்களுக்கு ஓசியில கொடுத்துருவானா? இல்ல நம்ம யார்ட்டுமே சொல்லாம கல்யாணத்தை பண்ணிட முடியுமா? இதெல்லாம் பழக்கப்படுத்தி விட்டாங்க. எதையும் மாத்த முடியாது. அட என்ன மாமா நீங்களும், அந்த காலத்துல எந்த கல்யாண மண்டபம் இருந்துச்சு? அப்பெல்லாம் கல்யாணம்னா ஒண்ணு கோயில்ல பண்ணி வைப்பாங்க, இல்ல ஊர்ல ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்கும், அந்த வீட்டுல தான் கல்யாணம் நடக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொந்தம் சுருத்து பங்காளிங்க அங்காளிங்க எல்லாம் வந்திருந்து கல்யாண வேலையை பூரா இழுத்து போட்டு சீடை முறுக்கு அதிரசம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு கல்யாண விட ஜேஜேன்னு இருக்கும்ல. யார் யாரு எங்க படுக்கிறாங்கன்னே தெரியாது. ஒரு பக்கம் தாய விளையாடுவாங்க, ஒரு பக்கம் சீட்டு விளையாடுவாங்க. கல்யாணத்தை கொண்டாடணும்ல. இந்த பணம் நிறைய படைச்சவங்க, பணத்தை நிறைய சம்பாதிச்சவங்க அதை என்ன பண்ணு தெரியாம தன்னோட செல்வாக்க காட்டுறதுக்கா எல்லாரும் மண்டபத்தை புக் பண்றாங்க. அப்படி வந்ததுன்னு அந்த கலாச்சாரம். தங்கச்சிட்டு சொல்லிக்க வேண்டாம், உங்களே தான். என்ன மாமா அண்ணா கோமா போகுது? யாரு கோமா? நல்லா ஜாலியா தான் இருக்காப்பா. சரி மாமா, மண்டபம் புக் பண்ணியாச்சா? 2 மண்டபம் பாத்துருக்கு. அதுல எந்த மண்டபத்தை புக் பண்ணலாம்னு தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். யாதிரா காஃபி எடுத்துட்டு உள்ள போ. பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாது. போ. அறிவு ரொம்ப இருக்கிறவங்களோட தான் வாழ முடியும். மண்டபத்துக்கு ஓகே சொல்லிட்டு அடுத்த வேலையை பாரு. டெலிவரி தருவீங்க? நீங்க ப்ரூஃப் ஓகே பண்ணதுல இருந்து 3 டேஸ்ல டெலிவரி கொடுத்துருவானுங்க. ஓ 3 நாள் கொடுத்துருவீங்களா? ஆமா. சூப்பர் சார். சரி எப்ப சார் ஆர்டர் கொடுக்குறீங்க? இல்ல இனிமே தான் பொண்ணே பார்க்கணும். பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட வந்து ஆர்டர் கொடுத்துறேன். உங்ககிட்ட ஏதாவது பொண்ணு இருக்கு? நீ அவங்க கூட வந்த டிரைவர் தானே? உங்ககிட்ட பொண்ணு நான் பரவாயில்ல சார், நீங்க ஓகே கண்டினியூ பண்ணுங்க. எவ்வளவு ராயலா பேசினாலும் நம்ம டிரைவருங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. நம்மளும் நல்லா தான் ட்ரெஸ் பண்றோம். இந்த கார்டு நல்லா இருக்கு. இந்த கார்டு நல்லா இருக்கு. இதுல முருகன் படம் இல்லையம்மா? ஓ, நான் கார்டுல யோசிக்கலையே. கோல்ட் கலர் கார்டுல முன்னாடி விநாயகர் படம் வர்ற மாதிரி டிசைன் இருந்தா கொஞ்சம் காமிங்க. அந்த விநாயகர் படம் போட்ட எல்இடி கார்டு. ஏண்டா வீட்டுல தான் அவ்வளவு பிள்ளையா இருக்கேன், 10 கிலோ வேற ஸ்பெஷலா பிள்ளையார் வேணுமா? இந்தாங்கம்மா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாங்க முருகனை கும்பிடுறவங்க, அதனால எங்களுக்கு முன் பக்கத்துல முருகன் படம் வேணும். முருகன் படம் இருக்கிற மாதிரி இந்த முருகர் படம் போட்ட சிக்னேச்சர் கார்டு இருக்கும் பாரு. என்னங்கய்யா முருகன்? அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். பாருங்க அலங்காரத்துல இருக்காரு முறை. அவ்வளவுதான்.
அதுக்கு என்ன முன்னாடி முருகரும் பின்னாடி பிள்ளையாரும் வச்சுட்டா போகுது. 2 படம் பிரிண்ட் பண்ண கார்டு இருக்கா? எப்பா இருக்குங்க. முழுமுதற் கடவுள் பிள்ளையார் அவரை தூக்கி பின்னால பாருன்னு சொல்றியே சரியா தம்பி? அப்புறம் அது ஓகே, அது முருகன் பிள்ளையார்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல கார்டு என்ன விலை அதை சொல்லுங்க சார். விநாயகர் படம் போட்டது 250 ரூபா சார். முருகர் படம் போட்டது 370 சார். இந்த கார்டு 500 ரூபாங்க பிளஸ் ஜிஎஸ்டி. பிள்ளையாரை விட முருகன் ரேட் அதிகம். ஜிஎஸ்டி வரையாதுல. ஐயா உங்க சைடு எவ்வளவு கார்டு வேணும்? நமக்கு வந்து ஒரு 2000 கார்டு தேவைப்படும். 2000? ஆமா தம்பி, சிங்கம்பட்டி ஜமீன்ல இருந்து சிங்கப்பூர் ஜமீன் வரைக்கும் எல்லாரும் வேண்டியவங்க சொந்தக்காரங்க, அத்தனை பேருக்கும் கொடுக்கணும்ல. சரி சரி. ஆமா நம்ம சைடு அந்த ஆளு 2000 பேருக்கு சொல்லிட்டான். நம்மளுக்கு 1100 பேர் குறைப்படாது. இதுக்கு 1100 சொல்லுங்கக்கா. மாமா சொல்றபடி சொல்லு தம்பி. 1100 கார்டு அடிச்சு என்ன பண்ண போறாரு? அதுக்கு இல்லடா. நீங்களும் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு சரி விடுங்க, நான் ஒண்ணு பண்றேன். 500 சொல்றேன். எங்களுக்கு 1500. ஆமா, எங்களுக்கு நாட்டாசு கோட்டையில இருந்து நார்வே வரைக்கும் சொந்தக்காரங்க இருக்காங்களே, நாங்களும் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல. ஓஹோ சார், ஒரு கால்குலேட்டர் கொடுங்க. தம்பி அந்த கால்குலேட்டர் கொண்டு வா. உங்களுக்கு 2000, 1500. ஆமா, உங்க குடும்ப வழக்கம் எப்படி? பத்திரிக்கை நேர்ல கொண்டு போய் கொடுப்பீங்களா இல்ல போஸ்டர் அனுப்பிட்டு வீட்டுல உட்காந்துருவீங்களா? நாங்க நேரா தாங்க கொண்டு போய் கொடுக்கணும். ஜமீன் ஃபேமிலில எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? இப்போ நானும் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ என்னன்னா உங்களுக்கு 2000 பத்திரிக்கை தேவைப்படுது, எங்களுக்கு 1500 பத்திரிக்கை, மொத்தம் 3500 பத்திரிக்கை தேவைப்படுது. ஒரு பத்திரிக்கை 270 ரூபா சொல்றாரு. சோ 3500 × 270 9,40,000 ரூபா வருது பத்திரிக்கையோட காஸ்ட் மட்டும். இது இல்லாம பத்திரிக்கை கொடுக்குற செலவுன்னு ஒண்ணு இருக்கு. உங்க பக்கம் காரு, டீசல், பெட்ரோல், சாப்பாடு செலவு, போக்குவரத்து செலவு, எங்க சைடு இதெல்லாம் மொத்தமா போட்டா அது ஒரு 3 ரூபா வருது. சோ பத்திரிக்கை வைக்கிற வகையில மட்டும் நமக்கு வந்து 12 லட்சம் ரூபா செலவு வருது. இப்ப இந்த பத்திரிக்கைய அடிச்சு கொண்டு போய் ஒருத்தட்ட கொடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட கொடுத்த உடனே அவர் வாங்கிக்கிட்டு அப்படி பாப்பார். பார்த்துட்டு இங்கப்பா கல்யாணம் செல்வ மகாலா இன்னைக்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையா, வெரி குட், இத்தனை மணிக்கு, காலையில 7 to 9, சரி வந்துரு அப்படின்னு இப்படி போட்டாங்கன்னா அந்த பத்திரிக்கையோட ஆயுசு க்ளோஸ். அதுக்கு நம்ம 12 லட்சம் செலவழிக்கிறோம். இப்போ கம்யூனிகேஷன் எவ்வளவோ மாறி போச்சு. எல்லாருக்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்கு. மாப்பிள்ள நீங்க ஒரு டிசைனை பண்ணி கொடுங்க, நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நாங்களே எங்க சொந்தக்காரங்களுக்கு அப்படியே அனுப்புறோம். செலவும் மிச்சம், போக்குவரத்து அலைச்சலும் மிச்சம், உட்கார்ந்த இடத்துலயே போன்ல எல்லாருக்கும் ப்ரோக்ராம் சொல்லிடலாம். என்ன சொல்றீங்க? அற்புதமான ஐடியா. ஏங்க நீங்க ஒரு ஆளு, உங்க உடம்பை நீங்க பாத்துக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்க பத்திரிக்கை வைக்கிறப்பது காப்பியும் கூல் ட்ரிங்க்ஸையும் மாத்தி மாத்தி குடும்ப வயத்தை கெடுத்துருவாங்க. அப்புறம் 10 நாளைக்கு குடிக்கணுமா இல்லையா? நல்ல விஷயம் தான். ஆனா எல்லாரையுமே வாட்ஸ்அப்ல இன்வைட் பண்ண முடியாதுல்ல. முக்கியமானவங்களுக்கு வீட்டுக்கு போய் நேர பத்திரிக்கை வச்சதானே நல்லா இருக்கும். அது பாயிண்ட். அதுக்கு முக்கியமானவங்களுக்குன்னா இது போதும்ல. ஐயே, இது அந்த காலத்து பத்திரிக்கை இல்ல, மங்களகரமா இருக்கும், அற்புதமா இருக்கும். மஞ்சள் பத்திரிகை மங்களகரமான பத்திரிகை. இதை பார்த்தது மனோன்மணி முகம் சுழிச்சாங்கல்ல, அந்த மாதிரிதான் நம்மளும் நிறைய பேர் முகம் சுழிச்சிட்டு இருக்கோம். பத்திரிகைங்கிறது ஒரு ஸ்டைல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத நம்ம மறந்துட்டோம். ஆனா அறிவுரை நம்பி அதை இன்னும் ஞாபகம் வச்சிருக்காரு. அவருடைய இந்த ஐடியாஸ் எல்லாத்துக்கும் ஒத்து போகுமா? இப்படியே போனா இந்த கல்யாணம் நடக்குங்கிறீங்க? இந்த டிசைன் ஓகேவா? என்ன மாப்பிள்ள படுவேகமா இருக்கீங்க? உங்க அண்ணனுக்கு வேற ஐடியா வரதுக்குள்ள நம்ம ஓகே பண்ணிடணும். ஏன்னா பயங்கரமா யோசிக்கிறாரு. ஆனா அவர் சொல்றதும் சரிதான். பத்திரிகை அடிக்கிறது ஓல்ட் ஃபேஷன். அது மட்டும் இல்லாம பேப்பர் செலவு பண்றது அபத்தம். மரங்களை அழிச்சுதான் பேப்பர் உற்பத்தி ஆகுது. சோ எவ்வளவுக்கு எவ்வளவு பேப்பர் மிச்சம் பண்றோமோ அவ்வளவு இயற்கையை பாதுகாக்கலாம். நீ எங்க அண்ணனுக்கு ஏத்த ஆள்தான். ஹேய், இப்படி சொல்லிதான் எங்க அக்காவை சம்மதிக்க வச்சிருக்கேன். இப்ப அவங்களுக்கு அந்த மஞ்சள் பத்திரிக்கையே ஓகே. ஹேய், சூப்பர் சூப்பர். அந்த கான்ட்ராக்டரை வர சொல்லுங்க. என்ன இழுத்தடிச்சுட்டே இருக்கிறாங்க? வணக்கம் சார். வாங்க அறிவு சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நேர்ல பார்க்கணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. அப்படியா? நம்ம ஏற்கனவே அந்த இடத்து சம்பந்தமா ஒரு 10 lakhs பேலன்ஸ் இருக்குல்ல. ஆமா. அந்த
இந்த லட்சுமி யூஸ் பண்ண எப்போ வருது நமக்கு? ஒரு 10 நாள் ஆகும். எங்க அறிவு சார் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நான் அப்புறம் சொல்றேன். வெங்கட் வேலைக்கு போல அப்படி என்ன கவலை பகல்ல தண்ணி அளவுக்கு? ஒன்றும் இல்லை சார். இப்ப நீங்க சொல்லலைன்னா ஜெயக்குமார் சார் கவனத்தை கொண்டு போ. சார் நான் ஆல்ரெடி ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கேன் சார். இங்க வர சார் போங்க. பார்க்கற வேலை பிடிக்கல. இஷ்டம் இல்லாத வேலையில எவ்வளவு நாள் சார் இருக்க முடியும்? எனக்கு சொந்தமா தொழில் பண்ணணும்னு ஆசை. எங்க அண்ணன் பெரிய தொழிலதிபர் சார். அவன் சம்பந்தம் பண்ண இடத்துல ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணா நானும் பெரிய ஆளா வருவேன் சார். உங்களுக்கு தெரியாது சார். வீட்டுக்கு போனா வைஃப் அகா போலாம் இங்கே போலாம் அதை வாங்கிக்கிட்டு இதை வாங்கிக்கிட்டு ஒரே தொந்தரவு சார். பணக்கார வீட்டு பையன் ஆனா கையால் ஆகாத புருஷன். அதான் சார். எவ்வளவு நாள் இந்த வேலை இருக்கும் இல்ல பாப்பீங்க? சார் இப்படி கேட்டா எப்படி சார்? வேலை இருக்கிற வரைக்கும் பார்க்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த வேலையில எப்படி ஒரு சலிப்பு வரும். இல்ல உங்களை விட திறமையான இல்ல உங்களுக்கு போட்டியா ஒருத்தர் இந்த வேலைக்கு வரும்போது உங்க வேலை போயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப இதையே நான் கேக்குறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களோட வாழ போறது ஏன் தங்கச்சி தான். ஒரு நிரந்தரமான வேலை ஒரு நிரந்தரமான சம்பளம் இல்லைன்னா அவளுக்கு தானே பிரச்சனை. சொல்லுங்க. அப்ப டைம் பாஸ்க்காக தான் இந்த வேலையை பாக்குறீங்க இல்ல? எஸ் சார். என்னோட ஆசை கனவு எல்லாமே வேற. எனக்கு ஆர்கானிக் ஃபார்ம் வைக்கணும் தான் சார் ரொம்ப ஆசை. இயற்கை விவசாயம்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு கூட நான் இங்கிருந்து சென்னைக்கு போனேன். விவசாயம் இருந்தா தான் மாடுகளை பாதுகாக்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் அதை பத்தி யாருமே பேசுறது இல்ல. எல்லாம் மறந்துட்டாங்க. இங்க எல்லாரும் பிரச்சனைன்னு வரும்போதுதான் அதை பத்தி பேசுறோம். அப்புறம் மறந்துடுறோம். அதுக்கான தீர்வு தேடி யாரும் போறதில்லை. ஒரு நாள் செய்தியாவோ இல்ல ஒரு வார செய்தியாவோ தான் இங்க எல்லா பிரச்சனையும் பாக்குறாங்க. மாடுகளை பாதுகாக்கணும், அதன் மூலமா இயற்கை விவசாயத்தை உருவாக்கணும். இதெல்லாம் படிக்கும் போது என்னோட கனவு சார். அந்த வாழ்க்கை தான் சார் எனக்கு பிடிச்ச வாழ்க்கை. அப்புறம் எனக்கு ஒரு கேள்வி தோணிக்கிட்டே இருக்கு சார். நம்ம வாழ்றதுக்காக வேலை செய்யறோமா இல்ல வேலை செய்யறதுக்காக வாழ்றோமான்னு. என் வாழ்க்கையை நான் அனுபவிச்சு வாழ முடியல சார். இது இன்னைக்கு எனக்கு மட்டும் இல்ல சார். நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த கேள்வி உருவாயிட்டு இருக்கு. சார் இன்னைக்கு மனுஷனுக்கு வர்ற அத்தனை வியாதிக்கும் காரணம் நம்ம சாப்பிடுற உணவு சரியில்லைங்கிறது தானே. எல்லாத்துலயும் ரசாயன மருந்து கலந்துதான் உற்பத்தி பண்றாங்க. இதுல ஹைபிரிட் வேற. என்னதான் பணம் சம்பாரிச்சு கோடி கோடியா வச்சிருந்தாலும் உடம்புக்கு நன்மை தர உணவுகளை நம்மளால சாப்பிட முடியுதா? இல்லையே சார். போட்டி போட்டு பொருளை கொடுக்கறதுக்கும் தங்களோட வியாபாரத்தை வளர்க்கறதுக்கும் இந்த இன்டர்நேஷனல் கம்பெனி செய்த முயற்சி தான் இன்னைக்கு எல்லாத்துலயும் கிராஸ் மெத்தட் ஹைபிரிட். இதுதான் இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சதுக்கு முதல் காரணம். அதுல இருந்து இந்த சமூகத்தை மீட்கலாம் தான் பழைய முறையிலேயே விவசாயம் பண்றோம். இப்ப யூஸ் பண்ற எந்த உரங்களும் இல்லாம எருதோட சாணிகளை உரமாக்கி விவசாயம் பண்ற முறை தான் இது. இதெல்லாம் நம்ம பாட்டம் போட்டீங்க செஞ்சதுதான். நீங்க பாருங்க, இவங்கெல்லாம் ஃபாரின்ல வேலை செஞ்சுட்டு பல லட்சங்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தவங்க. ஆனா மனசுக்கு நிம்மதி இல்லை. லைஃப்ல எதுக்காக இவ்வளவு பணம் சம்பாதிக்கணும்னு தெரியாம பணத்துக்கு பின்னால ஓடினவங்க ஒரு நாள் உட்காந்து யோசிச்சிருக்காங்க, ஏன் இந்த நிம்மதி இல்லாத வாழ்க்கை? வாழ தேவை என்ன? உணவு. அதை உருவாக்க நாம ஒன்னும் பண்ணலையே, வெறும் சம்பளத்தை வச்சு என்ன பண்ண போறோம்னு யோசிச்சவங்க அடுத்த நாளே வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்ம கூட ஜாயின் பண்ணி இந்த இயற்கை விவசாயத்துல நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கூடவே இருக்காங்க. ஒவ்வொரு மனுஷனும் என்னைக்கு தனக்கான விவசாயத்தை தானே உருவாக்கிக்கிறானோ அப்பதான் இந்த நாடு நல்லா இருக்கும் சார். நல்லா இருக்கு. இது எப்படி மேடம்? நல்லா இருக்கு. இது பிங்க் சாரி பார்க்கலாம்.
அழகா இருக்கு. இந்த புடவை எடுக்கலாமா? விலை எவ்வளவு? 40,000ங்க. 40,000? அம்மா இது லேடிஸ் செக்ஷன், நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். உங்க பிள்ளைய மேல போக சொல்லுங்க. பில்லு கட்டும் போது லேடிஸ் கட்டிட்டா பரவாயில்ல, அப்ப மட்டும் ஜென்ஸ கூப்பிடுறீங்க. சரி, நான் மேல இருக்கேன், நீங்க முடிச்சுட்டு கூப்பிடுங்க. தங்கச்சிக்கு பிடிச்சதை எடுங்க. எல்லார் வீட்லயும் மேல் டாமினேஷன் அதிகமா இருக்குல்ல? அது டாமினேஷன் இல்லம்மா, அக்கறை. ஆசைய கட்டுப்படுத்துறதுக்கு ஒருத்தர் அவசியம் இருக்கணும் குடும்பத்துல. அப்பதான் அந்த குடும்பம் உருப்படும். ஜமீன் குடும்பம் தான், ஜமீன் குடும்பம் தான் ஐயா. அப்படியே எங்க அண்ணனை பாக்குற மாதிரி இருக்கு. ஏன் தம்பி, கல்யாணத்துக்கு பிறந்த ட்ரெஸ் டெய்லி ஆபீஸ் போட்டு போவீங்களா? ஐயோ அங்கிள், இது எப்படி ஆபீஸ்க்கு டெய்லி? அப்படின்னா இத எப்ப யூஸ் பண்ணுவீங்க? மழை காலத்துல குளிருக்கு போத்திக்கிட்டு படுத்து பாப்போம். இப்ப என்ன, நான் இதை போடணுமா இல்ல வேணாமா? வேண்டாம். இது என்ன நல்லா வீட்டுல ஏதாவது பழைய லுங்கி இருந்ததுனாக்கா அதை கிழிச்சு கோமணம் கட்டிக்கிட்டு வந்து மனவரையில உட்காந்து. ஏங்க அப்படி இல்லங்க, இப்போ இவ்வளவு பணத்தை போட்டு இந்த ட்ரெஸ் எடுக்கிறோம். தம்பி இதுக்கு பிறகு இந்த ட்ரெஸ் எப்ப யூஸ் பண்ணுவாரு? நண்பர்களோட கல்யாணத்துக்கு போட்டு போவாரா? கிடையாது. அதிகபட்சம் வீட்டுல கொண்டு போய் எங்கேயாவது தொங்க போட்டிருப்பாரு. குழந்தை முட்டையிட்டு குஞ்சு வச்சு விளையாடுகிட்டு. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வெள்ளக்காரனை பார்த்து நாம போட்டுக்கிட்டு சூடு. நமக்கு தான் சொந்த புத்தியே கிடையாது. யாருக்கு சொந்த புத்தி இல்லைன்றீங்க? இல்ல யாருக்கு சொந்த புத்தி இல்லைன்றீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு சொந்த புத்தி இல்லைன்றீங்களா? சார் சுமாரியா? அப்ப எங்களை பார்த்தா என்ன கேர பையன், கிறுக்கு பையன், முட்டா பையன் மாதிரி இருக்கா? ஏங்க அந்த அர்த்தத்துக்கு சொல்லுங்க. வேற எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? எந்த அர்த்தத்துல சொல்றீங்க? வாய் நீளுது. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, உங்க அண்ணன் வடிகட்ட கஞ்சனா? உனக்கு உங்க அண்ணனை பிடிக்குமா இல்ல என் தம்பியை பிடிக்குமா? உங்க தம்பியை தான். கல்யாணத்துக்கு அப்புறம். இப்போ எங்க அண்ணனை தான் பிடிக்கும். எங்க வீட்டுல ஒரு டிரைவர் நான் உடம்பு சரியில்லாத ஓனா மாதிரி. அவன் கல்யாணத்துக்கு கோட் சூட் போட்டு ஈன்னு இழுத்துக்கிட்டு நிக்கிறான். என் பிள்ளை இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதுல என்னங்க தப்பு? தயவு செஞ்சு நீ மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒரு வார்த்தை நான் பேச மாட்டேன். போதுமா? சொன்னது சொன்ன மாதிரி இருக்கணும். என்னடா மோடி கோட்டு, 3 ஷர்ட், 3 பேண்ட். எதுக்கு? அன்னைக்கு நீங்க தானே சொன்னீங்க தம்பி கல்யாணத்துக்கு எனக்கு துணி எடுத்து தரேன்னு சொல்லி. பில்லு போடலாம்ல? வாங்கி போட்டுருவோம் உன்னை இருக்கிற ஆத்திரத்துல. எடுத்த மாதிரி எடுத்த இடத்துல கொண்டு போய் போடா, போ. ஓஹோ, அப்ப சம்பளமும் கிடையாது, துணிமணியும் கிடையாது, அப்படித்தானே? அப்படித்தான், போ. இதுக்கு எதிராக ஹோண்டா சீட்ல வரீங்க? குட்டியானையில வந்து போயிடலாம்ல? என் புள்ள அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டாங்க நிப்பான். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பக்கத்துல இருந்து போட்டோ எடுங்க, இல்லைன்னா இறங்கி போய் நில்லுங்க. என்ன சித்தப்பா, என்னாச்சு? இது எல்லாரும் சம்மதத்தோடயும் நடக்கிற கல்யாணம் தானே? ஆமா. ஏதோ திருட்டு கல்யாணம் பண்ற மாதிரியே இருக்கு. ஐயோ, என்னதான் ஆச்சு சொல்லுங்க சித்தப்பா. உள்ள ரிசப்ஷன்ல இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டு போட்டு பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு இவர் என்னடானா டெய்லி ஆபீஸ்க்கு போட்டு போவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவர் என்னடானா இல்ல குளிருக்கு இழுத்து பாத்திக்கிட்டு தூங்குறாருன்னு கிண்டல் பண்றாங்க. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னா சில பேர் பேச்ச குறைச்சுக்கிட்டா நல்லது. நல்ல சொல்லு. என்னக்கா இப்ப நான் இதை எடுக்கணுமா இல்ல வேணாமா? கணக்கு தம்பி, நீயே வேணாங்கிற? அவங்களால எடுத்து கொடுக்க முடியலன்னா நான் எடுத்து தர்றேன். நீ இதைத்தான் போடுற ரிசப்ஷனுக்கு. முடியாதவங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணா இப்படித்தான். யாரு முடியாதவங்க? இல்ல யாருங்க முடியாதவங்க? நம்ம ஊரு கல்ச்சராங்க இதெல்லாம். அயல்நாட்டுக்காரன் வடநாட்டுக்காரன் போட்டுக்கிட்டு அலையிறது. ஒரு தடவை யூஸ் பண்றதுக்கு 30,000 40,000 செலவழிக்கிறோம். பின்னால எப்போது யூஸ் ஆனா பரவாயில்ல. யூஸ் ஆகாத ஒண்ணு எதுக்கு? நல்லா யோசிக்க தெரிஞ்சவங்க இதெல்லாம் கேட்கலாம். ஓஹோ, அப்ப எங்களுக்குலாம் யோசிக்க தெரியாதுங்கிறீங்களா? அட ஆண்டவா, அடுத்த டாபிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சார், நீங்க மாப்பிளைக்கு Dress எடுத்து தர வேண்டாம். உங்களுக்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ, என் தம்பி ரிசப்ஷனுக்கு இந்த Dress தான் போட்டுப்பான். நீ எடுத்துக்கடா, நான் பில் பே பண்றேன். பேக் பண்ணி எடுத்துக்கா, நான் கீழே இருக்கேன். அக்கா, தேவையெல்லாம் பேசிட்டு சும்மா இன்சல்ட் பண்ணிட்டு போறாங்க பாருங்க. சாரி சார். நீ டென்ஷன் ஆகாத. என்ன மாப்பிள்ள ரியாக்ஷன் தப்பா இருக்கு? வழக்கமா சந்தோஷம் தானே படுவோம். இப்ப நான் புரிஞ்சுக்கவே முடியலையே. மாப்பிள்ள, இதுக்கு என்ன அர்த்தம்? பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். போலாமா? அந்த ட்ரெஸ் நீ வேண்டான்னு சொல்லிருக்கலாம். வேண்டான்னு சொல்லிருக்கலாம். ஏய், என்ன நீ எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நீயே யோசி, அந்த ட்ரெஸ் எப்பவாச்சும் திரும்ப போட போறியா?
இது காது குத்துற விசேஷமோ பேரு வைக்கிற விசேஷமோ இல்ல, கல்யாணம். 2 வீடும் சந்தோஷமா ஒத்துக்கிட்டு கல்யாணம் முடியற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கசப்பு ஏற்படுத்திக்காம விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாதான் கல்யாணம் நல்லபடியா முடியும். ஏன்னா 2 குடும்பமும் இப்பதான் புதுசா பாத்துக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். இப்ப நான் தான் பிடிவாதம் பண்றேனா? அந்த Dress எதுக்குன்னு கேட்டேன். வீண் செலவு செய்ய மனசு வர மாட்டேங்குதுமா. அதை ஏன்டா செலவா பாக்குற? கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நாம செலவு பண்ற அத்தனை விஷயமும் தர்மம். இப்போ மண்டப அலங்காரக்காரருக்கு கொடுக்கற காசு அவருக்கு மட்டும் போறதில்ல, அதுக்கு பின்னால எத்தனை பேர் குடும்பம் அதை நம்பி இருக்கு. நீ கொடுக்கற பணம் அந்த குடும்பத்துக்கு எல்லாம் போய் சேரும். இதனால ஒரு கல்யாணத்துல பத்திரிகையில இருந்து பந்தி வரைக்கும் ஒரு 1000 பேர் பலனடைவாங்க. அவங்க எல்லாம் திருப்தி அடையும் போது நம்ம பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் நிறைய பேரோட ஆசிர்வாதம் கிடைக்கும். எல்லா செலவுகளையும் அப்படிதான் பார்க்கணும், வெறும் செலவா மட்டும் பார்க்காத. அம்மாவுக்கு தோணுச்சு, சொல்லிட்டேன். அம்மா, அது நிறைய பணம் சம்பாரிச்சிட்டு அந்த பணத்தை என்ன பண்றன்னு தெரியாம இருக்காங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு நீங்க சொல்றது சரி, அது தர்மம். ஆனா கல்யாணம்னா இப்படித்தான் போல பழக்க வழக்கம் பாரம்பரியம் நினைச்சுக்கிட்டு பணமே இல்லாத ஏழைகளும் நடுத்தர வர்க்கமும் கடன் வாங்கி கௌரவத்துக்காக செலவு செய்யறதுக்கு பேரு தர்மம் இல்ல, அது முட்டாள்தனம். கடன் வாங்கியாவது தர்மம் பண்ணுங்கன்னு எந்த சாஸ்திரத்திலேயாவது சொல்லியிருக்கா? சொல்லலையே. ஒரு நடுத்தர குடும்பத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னா 25 லட்சம் ரூபாய் செலவாகும். கடன் வாங்காம எப்படி முடியும்? முதல்ல கடனுக்கு அலையணும், அப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்கு அலையணும். ஒரு பொண்ணோட கல்யாண செலவு அடைக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கு 10 வருஷம் ஆகும். அதுவே 2-3 பொண்ணு இருந்தா திட்டமிடாத வாழ்க்கை திருவிழான்றது எங்க அம்மாவுக்கு மறந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அக்கா, நீங்க முதல்ல அழுகுறது நிறுத்துங்க. ஏன் அப்ப பழசெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஒரு கஷ்டத்தை கடந்தோம்னா அதை அங்கேயே விட்டுறணும். திரும்ப திரும்ப அங்கேயே சுத்திட்டு இருக்கக்கூடாது. கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிக்க என்ன பண்ணணுமோ அதை பத்தி யோசிப்போம்யா. இப்ப என்ன, இந்த ட்ரெஸ் தானே. சால்வு, நம்ம அடுத்த வேலைக்கு போலாம். மாப்பிள, இப்படித்தாயா ஏதாவது பிரச்சனை சின்ன விட்டுறணும். அதுக்கு பாத்துக்குவோம். எல்லாத்தையும் நாமளே தலையில தூக்கிட்டு தெரியக்கூடாது. இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு கேஸ் கிளியர் பண்ணிடுங்க. சார், அது அப்படி பண்ண முடியாது சார். இதுல ஏற்கனவே கவர்மெண்ட் தலையிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி மேல ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த கம்பெனியோட கழிவு நீரால விவசாய நிலங்கள் அழிஞ்சிருக்கு சார். அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டே இவங்க வருமான வரி ஏற்றிருக்கான்னு கண்டுபிடிச்சா சார் சீல் வச்சிருக்கோம். இப்ப நம்மளே அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணோம்னா அந்த கம்பெனி ரீஓபன் ஆயிரு சார். அறிவு, நம்ம கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சு நம்ம அதை கிளியர் பண்றோம். அந்த கம்பெனி திறக்குதா இல்லையாங்கிறது அவங்க பாடு. அப்படியே தடுக்கணும்னா அதுக்கு எவ்வளவு வேற டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, அவங்க தடுத்துக்கிட்டோம். இந்த கம்பெனிக்காரங்க என்கிட்ட பேசியிருக்காங்க. இந்த ஃபைலை நான் கிளியர் பண்ணி கொடுத்தா என்னோட பிரச்சனை நிறைய சால்வ் ஆகும். புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார், செய்ய வேண்டிய என்னோட டியூட்டி. கையெழுத்து போட போறது நீங்க. உங்களுக்கு மேல அதிகாரிகள் இருக்காங்க சார். ஆர்டரை கேன்சல் பண்ண போறோம். எப்படின்னா நீங்க போட்ட ஆர்டர்ல ஃபால்ட் இருக்க கூடாதா? நானா செக் பண்ணி போட்ட ஆர்டர் அது. அதுல எப்படி தப்பு வரும்? தப்பு இருக்கு. இப்போ இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லுங்க. ஐயோ, இங்க ஏதோ தப்பு நடக்குதுப்பா. எஸ்கியூஸ் மீ சார். உங்களை மாதிரி இருக்கிற 1-2 நல்ல மனுஷங்களும் மாறி போனா அப்புறம் நாட்டுல சத்தியத்துக்கே இடம் இருக்காது சார். சத்தியத்தை நம்பி நிறைய ஏழைப்பாடுங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு துரோகம் பண்ணாதீங்க சார். நம்ம சுயநலத்துக்காக எந்த சூதுவாதும் தெரியாத, ஏமாத்தி பொழைக்கவே தெரியாத அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையை அழிச்சிடக்கூடாது சார். நானும் நல்லவனா தான் வாழணும்னு பாக்குறேன்.
இந்த சமூகம் தான் என்னையே மாத்துது. சரி நரசிம்மாச்சாரி, நீங்க போலாம்.